திருவாரூர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுகிறார். திமுக சார்பில் பூண்டி கலைவாணனும் அமமுக சார்பில் எஸ் காமராஜும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. முன்னாள் திமுக தலைவர் கருணாநிதி மரணமடைந்ததால் காலியாக இருக்கும் திருவாரூர் சட்டப்பேரவைக்கு வரும் 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் தொடங்கிய நிலையில் திமுக வேட்பாளராக திருவாரூர் மாவட்ட திமுக செயலாளர் பூண்டி கலைவாணன் நிறுத்தப்பட்டுள்ளார். வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பூண்டி கலைவாணன் நிச்சயம் திமுகவிற்கு வெற்றியை ஈட்டித் தருவேன் என்றார். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, திருவாரூரில் தலைவர் மேலே இருக்கிற பாசத்துக்கு விலை கொடுத்து வாங்கவே யாராலையும் முடியாது. அவ்வளவு பணம் உள்ளவங்க உலகத்திலே கிடையாது. திருவாரூர் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அக்கட்சியின் திருவாரூர் மாவட்ட செயலாளர் எஸ் காமராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற நேர்காணலுக்கு பின் எஸ் காமராஜை வேட்பாளராக டிடிவி தினகரன் அறிவித்தார். அம்மாவின் தொகுதியாகிய ஆர்கே நகரிலே எப்படி என்னை வெற்றி பெற செய்தீர்களோ அதைவிட அதிக வாக்கு வித்தியாசத்திலே திருவாரூர் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு அளித்திருக்கின்றது. நாம் தமிழர் கட்சி சார்பில் சாகுல் ஹமீத் வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அதிமுக சார்பில் இன்று சென்னையில் நடைபெறும் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுகிறார்.